Exercise 7.5, 12th sum. If an initial amount A0 of money is invested at an interest rate or compounded n times a year. So this is a compound interest sum. The value of the investment after t years is A is equal to A0 into 1 plus r by n the whole power nt. If the interest is compounded continuously, that is as n tends to infinity, show that the amount after t years is a is equal to a0 e power rt. ஸோ இங்கே ஏ அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவேஷன் கிவன் டு யூ அண்ட் யூ ஹாவ் டு ஷோ தட் த அமௌண்ட் ஆஃப்டர் டி இயர்ஸ், ஆஃப்டர் டி இயர்ஸுங்கிறது ஆஃப்டர் சர்டெயின் இயர்ஸ் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் இ பவர் ஆர்டி. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே the interest is compounded continuously, that is as n tends to infinity. இப்போ இங்கே nங்கிறது தான் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். இப்போது ஈக்குவேஷன் 1 எடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா we must obtain a is equal to a0 e power rt. இப்போது இங்கே n அப்படிங்கிறது தான் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல 1 plus r by n the whole power ntன்னு இருக்கு இல்லையா, அதை yன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Now let us assume that y is equal to 1 plus r divided by n the whole power nt. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது ஃபங்க்ஷன் n, அது பவரில் கண்டெயின் ஆயிருந்ததுன்னா நம்ம போத் த சைட்ஸ் லாக் எடுப்போம். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் y is equal to log of 1 plus r divided by n the whole power nt. And now இந்த பவர் nt using பவர் ரூல் என்டியை நம்ம லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடலாம், which is equal to nt into log of 1 plus r divided by n the whole power ntங்கிறத ஆல்ரெடி இங்கே எழுதிட்டோம். ஓகே, இப்போ இங்கே லிமிட் n tends to infinity தானே இருக்குது. ஸோ அப்ளை லிமிட் n tends to infinity. லிமிட் n tends to infinity log y which is equal to limit n tends to infinity. ஸோ இங்கே ரெண்டு சைடும் லிமிட் அப்ளை பண்ணுறோம். nt log of 1 plus r divided by n. இப்போ இங்கே n இருக்க இடத்துல இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணுங்கள், இது இன்ஃபினிட்டி. அண்ட் இந்த இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா எனி நம்பர் பை இன்ஃபினிட்டி வில் பி 0. அப்போ log 1 plus 0, log 1உடைய வேல்யூ 0, இன்ஃபினிட்டி இன்ட்டு 0 which is an indeterminate form. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எலாஸ்பிட்டால்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். எலாஸ்பிட்டால்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த என்டியை நம்ம டினாமினேட்டரில் அப்படியே என்டின்னு எழுதிட முடியாது. டினாமினேட்டர் கொண்டு வரும்போது என்டியை 1 by ntன்னு எழுதுவோம். therefore we write it as limit n tends to infinity log of 1 plus r divided by n divided by 1 by nt. ஓகே, இப்போ நம்ம n-க்கு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணலாம். log 1 0, இங்கே 1 by infinity is 0, 0 by 0 which is an indeterminate form. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எலாஸ்பிட்டால்ஸ் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், which is equal to limit n tends to infinity. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by, இங்கே பக்கத்தில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அது அப்படியே வந்துடும் டினாமினேட்டரில், 1 plus r divided by n. அண்ட் அகெயின் மறுபடியும் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு n தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, இப்போ 1 plus r by n நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இங்கே r by nல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் n, அது டினாமினேட்டரில் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் r, இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் r divided by n ஸ்கொயர். அண்ட் இப்போது டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே போல் 1 divided by the whole thing divided 1 divided by, இங்கே tங்கிறது கான்ஸ்டன்ட், அது அப்படியே இருக்கட்டும். 1 by n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 divided by n ஸ்கொயர். எப்படி 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு அடிக்கடி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் தான். அண்ட் நவ் you can cancel minus and minus. இங்கே n square will get cancel. இப்போ பாருங்க, this is 1 divided by 1 plus r by n, the whole thing divided by 1 by t. The 1 by t நீங்கள் இங்கே
t by 1 எழுதலாம். Okay, so we get limit n tends to infinity 1 divided by 1 plus r divided by n into t. Okay, now you apply n tends to infinity. இப்போ n tends to infinity-ங்கிறத இங்கே அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த நம்பர் என்ன ஆகிடும்? எனி நம்பர் by infinity is 0. அதாவது 1 divided by 1 plus r by infinity-ங்கிறது 0 into t, which is nothing but இந்த இடத்துல okay, ஸோ இந்த இடத்துல நம்ம n அப்படிங்கிற இந்த இடத்துல டீங்கிறது இருக்குது. இங்கே n ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகே, நியூமரேட்டரில் r இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆரை இங்கே எழுதிக்கோங்க. இங்கே r இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது வி கெட் r t. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி இருக்குது? நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லிமிட் லாக் வைன்னு இருக்குது. இந்த மாதிரி லாக் அப்படின்றது இருந்ததுன்னா நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷன் தியரம் யூஸ் பண்ணி லாகை வெளியே கொண்டு வருவோம். ஸோ சிமிலர்லி ஹியர் log of limit n tends to infinity y, which is equal to இங்கே நமக்கு கிடைச்ச ஆன்சர் rt. ஸோ ரைட் rt. ஓகே, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு லாக் ஃபார்முலாலாம் தெரியும், ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். இப்போ இங்கே லாக் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா இங்கே பேஸில் இ இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதுவோம்? நாம ஏ இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்ன்னு எழுதுவோம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில். அதே போல் இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? லிமிட் ஒய் அப்படின்றது இருக்குது. ஸோ வி ரைட் லிமிட் ஒய் n tends to infinity, okay, which is equal to e power rt. Okay, so e power rt-ன்றது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. பட் கொஸ்டினில் ஈக்குவேஷன் 1ல் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா a is equal to a naught into இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம y-ன்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? e power rt. ஸோ கொஸ்டினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அது நமக்கு அப்படியே வந்துடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. Thank you, children.